அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் கபிலன் பேசுகிறேங்க. ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். தினந்தோறும் நாம் வாழுகின்ற இந்த பகுதிகளில் நாம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது, தினந்தோறும் அப்படி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்து நாம் எந்த மாதிரியான அந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம், எதிர்காலத்தில் இந்த சமுதாயங்கள் இந்த நாம் வாழுகின்ற இந்த பகுதி என்னவாக மாறும், நம்முடைய சந்ததிகள் இதில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையும் பயமும் தாங்க இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருடத்திற்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் வேங்கவயலில் பொதுமக்கள் குடிக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த ஒரு அநீதி நடந்தது. இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு மேலாகி அதை கண்டுபிடிக்க முடியல. தனிப்படை போலீஸார் ஒரு தனிப்படையை அமைச்சு முயற்சி பண்ணாங்க, முடியல. அதற்கு பிறகு டிஎன்ஏ சோதனை நடத்தினாங்க, அதில் முடியல. அப்போது நீதிமன்றத்துக்கு போய் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்தணும்னு சொல்லி அதற்கான உத்தரவை வாங்கிட்டு வரும்போது அங்கே இருக்கிறவர்களே அதை ஒத்துக்கலை. ஆக அந்த குற்றவாளிகள் யார் என்பதை இதுவரையிலையும் அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனித தன்மையற்ற அந்த செயல் இல்லையா? ஒரு மனிதன் சக மனிதனாக, உன்னுடைய சகோதரனாக நீ வாழுகின்ற அதே பகுதியில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் அருந்தக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலக்கிறானா, அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இங்கே யோசிச்சு பார்க்கணுங்க. வேறு ஒரு சாதிக்காரர்கள் அல்லது வேறு ஒரு இனக்குழுக்கள் அல்லது வேறு ஒரு மக்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையா? இல்லை அவர்களும் மனிதர்கள் தானே, உன்னை போன்ற அவர்களும் ஒரு மனிதர்கள் தானேங்கிற அந்த எண்ணம் இல்லை பாருங்க. அந்த சம்பவம், அதற்கான குற்றவாளிகளே இன்னும் தண்டிக்கப்படலை, பிடிபடலை. இப்போ அதுக்குள்ளே இன்னொரு நிகழ்வுங்க. அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரவக்கோட்டை தாலுக்கா கந்தரவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் சங்கம் விடுதி அந்த ஊராட்சியில் குருவாண்டான்கிற ஒரு கிராமத்தில் பொதுமக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணத்தை கொண்டு போய் கரைச்சி விட்ருக்காங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சாதாரண செய்தியாக கடந்து போக முடியலங்க. ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு தொடர்ந்து இது போன்ற ஒரு மனித தன்மையற்ற செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லா வழிகளிலையும் எத்தனை தான் சட்டங்களும் தண்டனைகளும் இருந்தாலும் கூட தடுத்து நிறுத்த முடியல பாருங்க. இந்த சாதி வெறி எந்த அளவுக்கு ஊடுருவி போயிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப வேதனையாக இருக்குங்க இது. இப்போ நேற்று நடந்திருக்கு, இன்றைக்கி செய்தித்தாளில் இந்த செய்தி வந்திருக்கு. கந்தரவக்கோட்டை தாலுக்காவில் உள்ள இந்த குருவாண்டான் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆதி திராவிடர் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேல் தேக்க தொட்டியில் மேலே ஏறி மாட்டு சாணத்தை கரைச்சி விட்டுருக்குறாங்க. ஏற்கனவே ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில் உள்ள சில மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறாங்க. தொடர்ந்து இது போன்று நடந்திருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கலங்களாக வரும்போது அது என்னன்னு பார்ப்பதற்காக பொதுமக்கள் மேலே ஏறி இளைஞர்கள் பார்க்கும்போது தான் மாட்டு சாணத்திற்கான அந்த தடயங்கள், மாட்டு சாணம் அங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார், ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாருக்குமே தகவல் கொடுத்து அது அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சக மனிதன் குடிக்கக்கூடிய 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு குடித்த விலங்குகள் கூட இதை பண்ணாதுங்க. சக மனிதன் வாழக்கூடிய குடிக்கக்கூடிய உன்ன மாதிரி தான் அவனும் மனுஷன். நீ குடிப்பியாத, உன்னுடைய சகோதரன் அக்கா தங்கச்சிக்கு அம்மா அப்பா குடிப்பியா நீ? அதை எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது பாருங்கள். இது எதை கொண்டு நாம் தடுக்க போகிறோம்? இது போன்ற குற்றவாளிகளை எதை கொண்டு நாம் தடுக்க போகிறோம்? இப்போது கடுமையான தண்டனைகள் இருக்கிற வரையில் குற்றங்கள் குறையாது. கடுமையான தண்டனைகள்னு ஒன்று இருந்து அந்த தண்டனைகள் பாரபட்சமின்றி குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இப்போ சங்க காலத்தில்
நம்முடைய சோழ மன்னன் மனுநீதி சோழன் தன்னுடைய மகன் என்றும் பாராமல் கூட அந்த தண்டனையை நிறைவேற்றினா இல்லையா? ஒரு 5 அறிவு கொண்ட அந்த ஜீவன் தன்னுடைய கண்ணுக்குட்டியை மன்னனுடைய மகன் பட்டத்து இளவரசன் தேர்காலில் விட்டு நசுக்கி கொன்னுட்டான். எதிர்பாரா விதமாக நடந்தது அந்த விபத்து. இருந்தாலும் அதற்காக தவறு செய்தவன் தன்னுடைய மகன் என்றும் பாராமல் கூட அதற்கான தண்டனையை கொடுத்தானா இல்லையா மனுநீதி சோழன்? பாண்டியன் மன்னன் பாருங்க, தான் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு எண்ணி தன்னுடைய உயிரை விட்டானா இல்லையா? அப்போ குற்றவாளிகள் யார் என்று பாராமல் குற்றத்தோடைய தன்மையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக அவர்களுக்கு நிவாரணம் தரும் வகையில் சங்க காலத்திலிருந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா? குற்றவாளி யார், அவன் எந்த ஜாதிக்காரன், அவன் என்ன அரசியல் பின்புலம் கொண்டவன், அவன் எந்த மந்திரிக்கு சொந்தக்காரன், ஆட்சியில் இருப்பவர்கள் யார், அவருக்கு வேண்டியப்பட்டவர்களா அல்லது அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு வேண்டியப்பட்டவர்களா, காவல்துறை அதிகாரிக்கு வேண்டப்பட்டவரா, இதெல்லாம் பார்த்து தாங்க அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து தான் அந்த குற்றவாளி மேலே நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்காமல் இருப்பதும் நடவடிக்கை எடுப்பது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதும் சட்டத்திலிருந்து எளிதாக தப்பித்துக் கொள்வதற்கான ஓட்டைகளை தேடுவதுமான நிகழ்வு நடக்குதுங்க. ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நம்ம மக்கள் தானேங்க அவங்க. நம்மளோடு சக மனிதனாக வாழக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் அருந்தக்கூடிய அந்த தண்ணி தொட்டியில் நீங்கள் மனித மலத்தையும் மாட்டும் சாணத்தையும் கறக்குறீங்கன்னா நீங்களாம் எங்கிருந்துடா வந்தீங்க? உங்களுடைய சாதி புத்தி சாதி வெறி எப்படா இவ்வளோ கொடூரமாக மாறி உங்களுடைய குருதியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு? ரொம்ப வேதனையாக இருக்குங்க அது. எத்தனை சட்டங்கள் பாதுகாப்பு சட்டங்கள் போட்டாலும் எத்தனை கடுமையான தண்டனைகள் சட்டத்தின் வழியில் இருந்தாலும் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியல. ஏன் அப்படின்னா சட்டத்தை பாதுகாக்க, அதாவது சட்டத்தை பயன்படுத்தி இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துலையும் அது போன்ற சாதி வெறியர்கள் இருப்பது தான் பெரிய கொடுமை. நான் பார்த்துருக்கேன் கண்கூட. அதிகாரமும் அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் சாதி வெறியர்களாக இருந்தால் எப்படிங்க சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? ஏழை எளிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாது பொருளாதார பின்புலமும் இல்லாது இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டு தாங்க இருக்கும். மனிதனாக மாறணும், நாம் மாறணும், ஒவ்வொருத்தரும் மாறணும். உனக்கு என்ன பிரச்சனை? அவர்களுக்கென்று அங்கே ஒரு டேங்க் இருக்குது, அதில் தண்ணி ஏற்றி அவங்க எல்லா வீடு வீடாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதில் நீ எதுக்கே சாணியை கொண்டு போய் கரைசுற? நீ எதுக்கே மனித மனத்தை கொண்டு என்ன சொல்ல வர? நீ என்ன பண்ண போகிற? அதனால் நீ அடைஞ்ச பயன் என்ன? உன்னுடைய சாதி வெறியை தீர்த்துக்கிறதுக்கு இதை விட்ட வேறு வழி இல்லையா உனக்கு? அப்படி என்னடா உங்களுக்கு பெரிய சாதி? நீங்கள் பெரிய கோபுரத்துலேருந்து வந்துட்டீங்க. ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நம்ம அனைவரும் இதை கண்டிக்கணும். மனிதனாக வாழக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இது போன்ற செயல்களை நீங்கள் அங்கீகரிக்கக்கூடாது, துணை போகக்கூடாது. குற்றவாளிகளுக்கு நீங்கள் துணை போகக்கூடாதுங்க. நீங்கள் வாழுகின்ற பகுதிகளில் இது போன்ற சாதி வெறியான நிகழ்வுகள் நடக்கும்போது தயவு செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் நின்று கண்டிங்க. தயவு செய்து நீதியின் பக்கம் நின்று கண்டிங்க. உங்கள் குற்றம் செஞ்சவன் உங்கள் ஜாதிக்காரன், உங்கள் கட்சிக்காரன், உறவுக்காரன், தெரிஞ்சவன், நண்பன் இதெல்லாம் பார்க்காதீங்க. தயவு செய்து குற்றம் செய்பவரை விட குற்றம் செய்பவருக்கு துணை நிற்பவர் தான் நம்ம முதல்ல தண்டிக்கப்படணுங்க. புரியுதுங்களா இல்லையா? தயவு செய்து இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து கண்டிக்கணும்னா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.